நீ நல்ல மானம் உள்ளவராயானால் எங்கள் 100 பேருடைய தயவு வேண்டதன். ஆனால் எங்கள் அண்ணன் குழுவுக்கு வர சொல்லிருக்கிறார். எதிர்த்து தடை சொல்லாமல் இறுதியில் பிறகு வாராய்வா. மட்டும் மரியாதையும் இல்லாமல் பட்டன் அழைத்த புத்தில்லா மைத்துனா புத்தி இல்லை. அந்த ராஜா தொட்ட முடிவு உங்கள் அண்ணன் என்ன அழைத்து வர சொன்ன விதம் என்ன விதம் சொல்லுவையப்பா. வந்தவங்க சும்மா வந்திருக்காங்க இல்லையா? சோத்துக்கு வந்தவங்க சோத்துக்கு போய்க்கணும். ஆமா ஆமா ஆமா. திருடு வேமானி வசன வலியா வலியா வலியாவே வந்தாங்க. வந்தவங்க சூத்தபடி இருக்கக்கூடாதா? இருக்கிறத இல்லாமல் வடிக்கு ஓர் ஆட்ட சொத்தட்ட மாடுவது. யார் சொன்னா? தருமராஜன். அவன் சொன்னான். அவனா சொன்னான். பாத்து பாருங்க. அவன் சொன்னான். ஒரு ஆட்ட சொத்தட்ட மாடுவேன்னு சொன்னான். அது நமக்கு யோகியம் இல்லை. யார் சொன்னது? எங்க அண்ணன் சொன்னான். உங்க அண்ணன் சொன்னான். ஆமா ஆமா. எங்க அண்ணன் இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு ராஜாக்களுக்கு தகாத வேலை அப்படின்னு தெரிவித்தார். எங்களுடைய அண்ணன் துரியோதனன் தெரிவித்தார். அதுவும் இல்லாமல் வடிக்கு அப்படி இல்லவென்று தருமராஜன் ஆடி நாடு நகரம் முழுவதும் தோற்று தன்னையை தோற்று தம்பி மாறையை தோற்று யாராம் கடைசி முன்னையை தோற்று ஓடி பாடி
ஊட்டாக்கி உலகிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கிறதுக்கு தான் உள்ள வர சொன்னேன். எனக்கு வாராயே இல்லை. அப்படி சொக்கட்ட நாடி தோற்ற என் கணவராகப்பட்டவர் என்ன வரவழைத்திருந்தார். என் கணவர் வந்து அழைத்திருப்பார், நான் வந்திருப்பேன். அதை விடுத்து முன்னைதான் யார் கண்டார், உங்கள் அண்ணனை யார் கண்டார். நீ பின்னமா பேசாமல் நடன் நடன் நடக்கதான் வந்தேன் வந்து நடக்கதான் வந்தேன் வந்து நாடினை தள்ளிய முன்னே கொண்டு போய் நடக்கவும் எங்கள் அண்ணன் கொண்டு போய் விடுக்கவும் அச்சபையிலே உன் வெட்கத்தை கெடுக்கவும் தான் வந்திருக்கிறேன். ஐயோ என்னை ஐயோ மாமி
கட் பண்ணிட்டு வரேன்டா ஆன்ல தான் ஏன் தெரியாதா ஜோகுதா நான் அங்க பார்த்தேன் வரேன் போடு பிட்டி சும்மா குலுக்கிறாய். என்னுடைய தாயாரை போய் கட்டி தழுவினா உன்னை விட்டு போவேனா? திருட்டு வாரிசங்களை எல்லாம் நான் அறிவேனா? எழுந்து வாடி வா. அப்படியே பார்ப்போம் படத்துனே வீடியோ போடலாம் படத்துனே வீடியோ பிடிக்கலாம் உன் மகத்தையாடி அழித்த பார்த்தாயா மாமி? என்னடி பண்ணிட்டான்? யாரும் பண்ணிட்டான்? இந்த பூமியில பொல்லாத கொடுமை உண்டோ? அந்த தாமிர மன்னர்கள் என்னை வா வா என்று கைப்பிடிக்க அழைத்த வந்தானே, அந்த கொடுமையை பார்த்தா என்னடி யாரும் பண்ணாத கொடுமை பண்ணிட்டா? ஓ அத்தை மாமி, நான் ஐயா நான் என்ன செய்வேன்?
அத்திரி மாமா காமி 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 எதடி காமி சொல்ற எதை காமி சொல்ற எதடி காமி சொல்ற பாதி கலவரம் பாதியில ஓடுறான் வாடாங்க வேலை கட்டடா இது வாசனை அடிச்சு அத்தா அவன் கை பிடிக்க வளர்ந்த அநியாயத்தை பார்த்தா அவனா அவன் அவன் ஏண்டி மரியாதை எங்க போச்சு அவருன்னு சொல்லு அவன்னு சொல்லு எப்படி 56 தேசத்துக்கும் ராஜன் அவன் அவனை போய் அவன்ற யார் ஊர்ல எங்க வந்து எங்க நாட்டுல வந்துட்டு வாங்கி வத்தல் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்த உடனே அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்த உடனே நான் என்ன செய்ய தெரியுமா என்னடி செஞ்ச ஐயா தங்கமணி இந்த சூத்து மட்டும் தான் அது மேல உட்காரணும். ஓ அது சுத்துதான் மத்த சூத்து அது பீசுதான் இது பீசுதான் காலையில ரெடியா இருக்கும். தப்பு பண்ண மாட்டேன். முண்டாயிட்டு ஒண்ணு வச்சுக்கிறேன். ஐயா தங்கமணி என் மாமி வெஞ்சனை செய்யறால நான் ஏன்னா வெஞ்சனை பண்ணேன் அவளை என்னால வெஞ்சனை பண்ணேன் அதானே நானும் வெஞ்சனை செய்யல அப்படின்னால தமிழ்மா இங்க இருக்கிற சக்காலத்துக்கு சொல்ல பேசி அவளை என்னதான் வெஞ்சனை பண்ணேன் நானு அதானே மாமி என்ன மகனை செய்யாத என் மாமி மரியாதையா பேசத்த கத்துக்கோ. மரியாதையா பேசத்த கத்துக்கோ. அவன் என் மகனே மாமி
அப்படி அந்த கொடுமையை பார்த்து என்ன? நீயே தஞ்சம் என்று உன்னிடத்துல வந்திருக்கிறான் அத்தை. அப்படி தஞ்சம் என்ற என்ன ஒரு பெற்ற தாயார் போல பாய்வித்து என்னை வஞ்சனை செய்யாம இருந்து என் மானத்தை காக்கணும் ஏண்டி? அத்தை. அங்கிருந்து வந்தவங்க இந்திரபிரதேசத்துல இருந்து வந்தவங்க இவ்வளவு நேரம் பெத்த புள்ள மாதிரி உனக்கு படுக்கிறதுக்கு இடமும் ஆகிறதுக்கு இடமும் மற்றது ஆகிறதுக்கு அப்புறமா எங்கடா வேலை பையா டேய் எல்லாத்துக்கும் உனக்கு தாள் காமிச்சுக்கிறேன் இடம் காமிச்சுக்கிறேன் என்னாடி உனக்கு குறவு பண்ணிட்டேன் சரிடி சரிடி அஞ்சு எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது அத்தை? அவனை கண்டவுடனே என் வீட்டுக்காருக்கு கண்ணியா தெரியாது அதனால நான் மட்டும் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா இந்த அந்த பாசத்துக்கு அவரு பாதி அதாவது ஆம்படியாவன் பங்குல பாதி எடுத்துக்கணும் பொண்டாட்டி அதனால கண்ணு அவருக்கு கண்ணு தெரியலன்னா எனக்கு மட்டும் எதுக்குடா கண்ணு தெரியணும் அதையும் கட்டிக்கோ டாபு சுத்தி பார்த்து வந்துட்டேன் பட பட படன்ட்டு டேய் ஓய் எங்கடா இருக்கற பக்கத்துல தாங்கற எங்க டா டா எங்கடா ஏய் இன்னொரு கைய எங்கடா 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 இதான் கையா அப்புறம் அது கை நின்னுது எங்கடா உட்கார்ந்து ஏடா பாபா 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 நான் சமாசாந்த காமிடா அதேதான் சாமான் தான் காமிக்கிறேன் உட்காருமா ஏய் வா ராஜி பால் மோர் தயிர் எல்லாத்தையும் தின்னுவோம் சாதாரணமா கிளம்பிட்டு தள்ளிட்டு போயிடலாம் நினைச்சிடாத முட்டை தூக்கட பாரு காதுக்கு போயிட்டு கூட நினைச்சேன் கேட்டு முடிச்சுட்டேன் ஏதோ ஏதோ சொல்றா உட்காந்து பொறுமையா அவனை கண்டவுடனே என் கையை விட்டேன்னு வச்சுக்கோ நரம்ப பிடிங்க எடுத்துருவேன் துணியாதான் பிடிச்சேன் அவருன்னு ஒரு வார்த்தை சொல்றான் அப்படி நன்மையில் வந்த என்ன அத்தை என்னை காட்டி கொடுத்து அத்தை என்னை கண்ட உடனே என் கால்கள் எல்லாம் கட 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 உடம்பெல்லாம் நடக்குது அத்தை ஓ நீ ஏண்டி அங்கிருந்து வந்து மேடு பள்ளத்துல நடந்து வந்துக்குவேன் அதனால நடுக்கம் இருக்கும் சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டுக்க மாட்டேன் அதனால உனக்கு நடுக்கம் இருக்கும் உன் அண்டையில் வந்திருக்கிற என்ன அத்தை என்ன நீதான் அத்தை அது இருக்கணும் அத்தை அதை விடுத்து என்னடி விடுத்து புடுத்து வேண்டியிருக்கிற மாமி
நானு இவளை பூச்சி வெளியே தள்ள மாதிரியும் வீட்டுக்குள்ள வந்தேன் என்ன வெளியே தள்ளாதனால சும்மா சொல்றவளே நம்ம உண்மையா பண்ணணும் ஓடி வீடியோ அப்படி பெற்ற என்ன இப்படி வெளியே தள்ளுகிற என்ன விதத்துல நாயும் அக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்து போயிடுவோம். என் முகம் வந்ததுனால 5 பேர் கொடுக்குறேன் மாமலா எந்த நேரமும் 5 பேரோட கொடுக்குறேன் என் முகம் நான் போனாதான் என்ன போச்சு யார் கையும் படாத மாதிரி என்னமோ வெளியே தள்ளினாலும் அங்க வந்துட்டானா என்னடி ஏண்டி என்னடி அத்தை 100 பிள்ளைகளை பெற்ற அத்தை. ஆமா 100 பிள்ளைய பார்த்தேன் 100 பிள்ளை பெற்றுட்டு இது மாதிரி பேசலாமா அத்தை? இந்த மண்ணால வேந்தர்களுக்கெல்லாம் இவன் செய்யக்கூட கொடுமை உண்மைன்னு சொல்லுமா? இவன் மறுபடியும் நீ சொல்லிட்டு என்ன தள்ளி விடாத சபைக்கு நீ வரலாகாதோ ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒருவனுக்கு தான் மனைவியாக இருக்க வேண்டும். அதுவும் வடக்கி 5 பேருடன் விலங்கி குலுங்கி குளிர் விட்டு போல தேவையாதானே இந்த ராஜ சபைக்கு வருவதற்கு என்னடி சும்மா குலஞ்சி என்னடி தயக்கம் அடே சண்டாலா ஏய் அந்த துரோகியே
வார்த்தையை என் கணவர் கண்டதே உண்டானால் உன் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டதே உண்டானால் சொன்ன வார்த்தை தூக்கி போட்டு உன் நாக்கை அறுத்திருப்பார். எப்படி என்றால் இந்த நேரத்தில் குடும்பமலையை சேர்ந்த திரு மணி அவர்கள் இந்த தந்திருக்கிறார். அந்த இந்த தீவிரப்பட்டது இப்போது நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் துச்சோதனாகப்பட்டது அந்த துரோபருடைய ஆடியை கலந்து தூயில் போகிறார். அதற்குள்ளாக நம் பேரை இந்த அம்மன் சன்னதியில் விளங்கி வைக்க வேண்டும் தந்திருக்கிறார் திரு மணி அவர்கள். குடும்பமலையை சேர்ந்த மணி அவர்கள். மணி அவர்களுக்கு எல்லாம் நனவும் பெற்று வாழ்க வாழ்வு என்று பல்லாண்டு வாழ்வார்கள். பேசுகிறார். இந்த சபையிலே உன்னை பிடித்து இழுக்காமல் யாரும் நாகர்கள் சொன்னா என்னுடைய கணவர். ஓஹோ, உன்னுடைய கணவர். பரதேசிங்க பரதேசிங்க. அவங்களுக்கு உனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்கு தகுதி கிடையாது. அவங்களுக்கு உணவு கிடையாது. உணவு கிடையாது. படுக்க இடம் கிடையாது. படுக்க இடம் கிடையாது. எனக்கே நான் சொந்தம், எங்களுக்கே சொந்தம். ஆடை கிடையாது. ஆடை கிடையாது. அப்படிப்பட்ட பேசுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. அதே தந்தாலா அட தக்காட்டா அவர் எதற்கு சமம் தெரியுமா? நீ எதற்கு சமம்? அதை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். காக்காக்கு சமம், அவர்களோ கொக்குக்கு சமம். ஆனா அந்த காக்காய்கள் பட்டது என்னதான் மூழ்கி குளிச்சாலும் கடல்ல போய் மூழ்கி குளித்தாலும் கருப்பு கருப்பு தான். காக்காவுடைய நிறம் கருப்பு 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 தான். ஆனால் கொக்குடைய நிறம் வெள்ளை வெள்ளைதான். அவங்க வெள்ளம் வெள்ளம் அடித்தவர்கள் கணவராகப்பட்டவர் என்ன இருந்தாலும் அவர்கள் உயர்ந்த உள்ளம் அடைத்தவர்கள். நீ என்னதான் ஆடி பாடி குளிச்சாலும் நீ காக்காக்கு சமம். போடா துரோகி சண்டாடா. எவ்வளவு அறிவு உள்ளது தெரியுமா? எவ்வளவு ஒற்றுமை. காகத்தை ஒன்றா சாப்பிட்டதை பார்த்திருக்கிறீங்களா? கிடையாது. அது காலையில எழுந்த உடனே நீ அந்த கூட கழுவ மாட்டேன். காகாயாகப்பட்டது காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டுதான் அந்த விரை தேட செல்லும். அப்பேற்பட்ட அறிவு உள்ளது காகம். அப்படி உயர்ந்த பறவை. உயர்ந்த காகம். பறவை பறவை என்னையா காகம் என்று சொல்கிறான்? என்னடி என்னிடத்திலே வாழ்க்கை வந்தபடியெல்லாம் இல்லாததையும் இப்படி சொன்னா நான் விடுவேனா?
அட முழுதும் வெள்ளாம மலையை பார்த்து எப்படி குலைக்குமோ அது போல குலைத்துக் கொண்டிருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் கலதைக்கு பத்தியா, கலதைக்கு கற்பூர வாசனை தெரியாத நண்பார்கள் பெரியவர்கள். அந்த பழமுறைக்கு பிரகாரம் கலதைக்கு என்ன உபதேசம் பண்ணாலும் அந்த கலதையாகப்பட்டது எங்க கொண்டு பெறணும்? அது போல நீ பெறலவா விலங்குகளிலே நன்றி உள்ள விலங்கு நாய் என்னை கேவலமாக சொல்கிறாயா? கழுதை என்று சொல்கிறானே, ஒரு கழுதை மோற்றிலே முடிந்து விட்டு போனால்தான் ஒரு காரியம் ஜெயிக்கும். அப்படி அந்த கழுதை என்று சொல்கிறாயா? அடி அட்டத்தின் உன்னை வைத்து
பஞ்சவர் உண்மையில் கைப்பட்ட மாத்திரத்தில் மணக்குமா உன்னுடைய உடம்பு மணக்குமா பொறிக்குமா வளர்ந்து போமா மிஞ்சி என்னுடைய கைப்பட்டதினாலே உன்னுடைய விழுக்கெல்லாம் குறைஞ்சு போச்சா இதுவரையிலும் 5 பேர் தொட்டு இருக்கிறார்கள் அதோட கூட என்னுடைய எழுந்து வாடி வா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாய். பேசுவது மட்டும் இல்லாமல் ஒரு பேயாகப்பட்டது கிடைக்குமோ அது போல கிடைக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் அறிய போற உனக்கு என்னடி தேகம் சிந்தி போய்விட்டது சும்மா மெத்த மெத்த விழுந்து அழுகிறாய். ஏய் இடத்தில் போலாம் எத்தனை ராஜார்கள் சபையிலே எப்படி வர வேண்டும்? ஒரு பொம்பளையாகப்பட்டவள் எப்படி வரணும்? ஒரு அரசர்களை ஒரு மனிதனை பார்த்தா கீழே குனிந்து கொண்டு போக வேண்டும். பெருவிரலை பார்த்து கொண்டுதான் போக வேண்டும், நடக்க வேண்டும். இல்லாமல் வடிக்கு அந்த அரச சபையிலே எவன் நல்லா இருக்கிறான், எவன் நல்ல வசதியா இருக்கிறான், எவன் நல்ல இருக்கிறான்,
நம்மளுக்கு ஏற்றவன் எவன் என்று அப்படியே மினிக்கு மிதிக்கல குலைக்கு. குலைக்கு கலைக்கு எப்படியா தானே நீ இந்த இடத்துல யாரு இருக்கிறாங்க அதே சண்டாளா யாரை பார்த்து என்ன உரைக்கிறாய் அதே சண்டாளா அட இந்த பத்தினி வாக்கி பட்டவன் போகாதே என்னை பார்த்து பேசுகிறாய் அந்த வார்த்தை இந்த பத்தினி வாக்கு பழிக்காமல் போகாது அந்த பத்தினி வாக்கை பல பேரை வச்சுக்கிட்டு இருந்தா பத்தினியா இவன் எத்தனை பேரை பாத்துக்கிறான் 5 பேரை பாத்துக்கிறான் எனக்கே கிடையாது என்னை பார்த்து பத்தினி சொல்லிக்கிறான் அதே சண்டாளா
ஒரு கலநீர் சிந்தி இல்லம்மா கிளம்புறமா கதறி எழுகிறாய். ஒன்று சொன்னா நான் ஒன்றாய் சொன்னால் நீ இரண்டாய் சொல்லி எடுத்துரைத்து பேசுகிறாய். நான் இந்த திருட்டு மாரிசித்தனம் எல்லாம் அறிவேனா? நம்ம இட்டு பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆஹா ஓஹோ ஒண்ணு வித்தியா நான் அறியாத போறோம். போறேன். ஆமா ஓகே உயிரை படைக்கிற உலகட்டம் ஆடுகிறாய். உனக்கு போங்காலத்துக்கு காலம் உண்டாயிற்று. எனக்கா அடி நின்ன நான் பேசியே அடி மாட்டிக்கார பையன் எவ்வளோ நிமிஷம் ஓடிக்கிட்டு பாரு 1 மணி நேரம் அதான் 1 மணி நேரமா ஏய் விதி நல்ல விதியா ஆமாமா அந்த வில்வளைத்து மாலையிடுகின்ற போது அந்த பேடி வச்சு வில்வான் பேடி அர்ஜுனன் வில்வளைத்தான். அதுக்கு முன்னாலே என்னுடைய அண்ணனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு போட்ட மாலையை எங்க அண்ணனுடைய துரியோதன மகாராஜனுக்கு போட்டிருந்தா இத்தனை பாடுகள் எல்லாம் வருமா? இத்துடன் போச்சுதான். இன்னும் இருக்குது பாடி. அடே சண்டாளா, நீ அலறீங்களா? அவன் நிலைமை எப்படி தெரியுமா? அட இந்த பாண்டவரா நீ பாலா போகவா சண்டாளா?
பேசவே முடியாது பேசவே முடியாது கோடி என் பிறகு கோடி என்னுடைய பிறகு எங்க இருக்கு பாரு யாரா இருக்காங்க பாரு இந்த சபைக்கு வந்து யாரா இருக்காங்க பாரு வரமாட்டீங்க தெருவில பிறல வெட்டீங்களே சாமி அது மட்டும் இல்லாமல் ஏய் நவீனா போன சவுண்ட் கம் பண்ணு கண்ணி வைதிரீரே ஐயா கண்ணி வை இன்னைக்கு கை கட்டி வேந்தர் முன்னே மெய்கட்டு வேந்தர் முன்னே கை கட்டி நிற்கிற சாமி நியாயமா சொல்லுங்க சாமி எடுத்து கொண்டு சொன்னவனையும் மாற பிடிந்து மணி கொடுலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கினவர் காடு ஆழ்வார் பதறாத காரியம் செய்கிறாரு பொறும் பொறும் தம்பி மெத்தடா பொறும் பொறுங்கள் சபையார்களே எப்படி என்றால்
நான் விகடன் பேசுகிறேன். இந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு வீட்டுல பெண்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி வைத்தவர்களுக்கு அந்த பெண்களை கொண்டு வந்து இந்த சபையிலே வந்து இழுத்து ஒரு அரசனாகப்பட்ட செய்கிறானே, யாருக்குமே உங்களுக்கு அந்த மனமாகப்பட்ட இரக்கம் இல்லையா? எங்க அண்ணனுக்கு வாய்க்கு பயந்து எல்லாரும் வாய் மூடி மௌனாக இருக்கிறீர்களே, இது நியாயமா, தர்மமா, நீதியா? சின்ன பையா என்னடா உனக்கு தெரியும்? சின்ன பையனாச்சு, சின்ன பையன் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எப்படி என்றால், இதோ இந்த பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவள் நெருப்பிலே பிறந்தவள். யாரும் அங்கத்திலும் பிறக்க கிடையாது, யாரும் அங்கத்திலும் பிறக்க கிடையாது. நெருப்பிலே பிறந்தவள். இவ்வளவு பேசுவதற்கு எனக்கு நாவே வர கிடையாது. பேசுவதற்கு கிடையாது, கஷ்டம்தான். அப்படி இருந்த போதிலும் இந்த கதையை இப்படி எழுதி வைத்து விட்டார்கள். எப்படி என்றால், அந்த காலத்திலே இப்படிதான் இருந்த போதிலும் ஒரு கல்லை பார்த்தவுடன் நம்ம கடவுளா நினைத்து கடவுள் கல்லு நினைத்தால் கடவுள். அப்படி அந்த கடவுளை எத்தனையோ நைவேத்தியம் செய்து இவ்வளோ நம்ம வேண்டுகிறோம். அப்படி இந்த வந்திருக்கிறார். அதை பார்த்து என்னுடைய நாவில சொல்வதற்கு நாவு கூசுகிறது. கதைக்கு செய்துதான் ஆக வேண்டும். அப்படி இருந்தாலும் உயிரோட்டமாக இருக்கும் கதை. அப்படி இந்த சபையில் இருக்கிறவங்க, நீங்க என்ன எதுவும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க உங்களுடைய வாயில என்னடா இப்படி பேசுறானே, ஒரு பெண்ணு பாராம இருக்கிறானே, இப்படி ஒரு பொம்பளை சேலையை உரிகிறானே, நீங்க எனக்கு சாபம் கொடுத்து பாவி இழுக்கிறானே, ஒரு சாபத்தை கொடுத்தால் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. நான் இந்த வேஷம் கட்டுறதுக்கு இவ்வளவு நாள் தயங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு நேரம் வந்து விட்டது. இருந்தாலும் இந்த கதைக்காக நடித்துதான் ஆக வேண்டும். யாராவது ஒரு பெருவிழை இருக்குங்க, அந்த பெருவிழை வார்த்தைப்படி அட படுமாவே ஒரு பெண் என்று பாராம இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு வார்த்தை பழிக்கும். அதனால கேட்கிறாங்க. அதனால நீங்க என்ன எந்த தப்பா நினைக்க வேண்டாம். இந்த கதைக்காக நான் பேசிதான் ஆக வேண்டும். இப்படி பேசினா இந்த கதை நல்லா இருக்கும். நடத்திதான் அப்பேற்பட்ட அந்த பாஞ்சாலி ஆகப்பட்டவள் இந்த சபையில வந்திருக்கிறார். அந்த பாஞ்சாலி அம்மனுடைய காலை கும்பிட்டுட்டு உங்களால் முடிந்த விட்டு போனால் உங்க புருஷன் எத்தனையோ திட்டு இருக்கலாம் பேசி இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிவார்த்தி ஆகும். உங்களுக்கு
குடும்பம் செழிக்கும். இது வந்து சாதாரணமான அம்மன் கிடையாது. 60ஆம் படி ஏறி ஆமா. ஒரு பாஞ்சால நின்று கொண்டிருக்கிறாளே, அப்படி 60ஆம் படி ஏறுவதற்கு யாரும் பெண்களை யாரும் முடியாது. அதனால இருந்தால் காணிக்காகப்பட்டது 5-10 போட்டு கூப்பிட்டு போங்க பார்க்கலாம். அந்த ஃபோனை எப்படிமா பிடிக்கிறது? யாரும் பிடிக்கிறது? திருப்பதி ஃபோன் கொஞ்சம் பிடியா. அதான் உள்ள தேட்டன் கொடுத்துட்டு போனாங்களே அவங்களுக்கு தான். நான் வாங்கலாம், அங்கே யாரோ வாங்கினாங்க பசங்க. குடி யாருக்குன்னா குடி சின்ன பசங்க கிட்ட ஏதா புரியுதா? மீனே